என் அன்பு குழந்தையே, நான் உன் பழனிமலை முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை நான் அறிவேன். குழந்தை இன்மை என்பது உனக்கு பெரிய துயரம் கொடுக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என் செல்லம், இது ஒரு பரீட்சையாக மட்டும் நினைத்துக்கொள். கடவுள் யாரும் உனக்கு துயரம் கொடுக்க மாட்டார். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காலம் இருக்கு. உன் நம்பிக்கை, உன் பக்தி, உன் தவத்தின் பலன் உனக்கு கிடைக்கும். நான் உன்னிடம் இருக்கேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டேன். உன் கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும். நீ தனிமையில் அழுகிறாயா? அது தேவையில்லை. நான் உன் கூடவே இருக்கேன் என்று நினைத்துக்கொள். உன் குழந்தை வந்து சேரும் காலம் நெருங்கும். அதுவரை நான் உன்னிடம் இருக்கேன், உன் துணை. உனக்கு தெரியுமா என் அன்பே, பல காலங்களாக நான் எத்தனையோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். உன் வீட்டிலும் குழந்தையின் கலகலப்பு ஒலி கேட்கும். ஆனால் அதற்கு முன்பு உன் மனசு தயாராக வேண்டும். நீ கவலையால் துடிக்கிறாய், ஏமாற்றத்தால் வாடுகிறாய். இதெல்லாம் உன் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதல்ல. முதலில் நீ அமைதியாக இரு. உன் மனசில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை வை. நீ ரோஜக் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வருஷங்களில் நீ எத்தனை கோவில்களுக்கு போனாய்? எத்தனை விரதங்கள் இருந்தாய்? எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாய்? இதெல்லாம் வீணாகாது என் செல்லம். ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் கணக்கில் சேர்ந்திருக்கு. கடவுள் கணக்கு வைப்பவர், அதை மறப்பவர் இல்லை. உன் தவத்தின் பலன் நிச்சயம் கிடைக்கும். சில நேரங்களில் நீ நினைப்பாய், என்னை தான் கடவுள் மறந்துட்டாரா? நான் தான் பாவம் செய்திருக்கேனா? என் கர்மாதான் இப்படி இருக்கா? இப்படியெல்லாம் நினைக்காதே என் செல்லம். நீ நல்ல மனசு கொண்டவள், பக்தி உள்ளவள், எல்லாரையும் நல்லா நடத்துறவள். உன்னில் எந்த குறையும் இல்லை. சில நேரங்களில் கடவுள் நம்மளை பரீட்சை பண்ணுவார். அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற வேண்டும். பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். உன் சுற்றத்தில் இருக்கிறவங்க சில நேரம் வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க கேட்கிற கேள்விகள் உன் மனசை பாதிக்கும். ஆனால் நீ அவங்களை குறை சொல்லாதே. அவங்களுக்கு தெரியலே உன் வலி. அவங்க அன்பு காரணமாகத்தான் கேட்கிறாங்க. நீ அவங்களை புரிஞ்சுக்கோ, மன்னிச்சுக்கோ. உன் மனசில் எவர் மேலையும் கோபம் வச்சுக்காதே. தூய்மையான மனசுதான் எனக்கு பிடிக்கும். மத்த பெண்களை பார்த்து நீ வருத்தப்படாதே. அவங்க குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ ஏங்காதே. உனக்கும் அந்த நாள் வரும். உன் குழந்தையும் உன் மடியில் விளையாடும். அதுவரை பொறுமையாயிரு. இந்த காத்திருப்பு காலத்தில் நீ உன்னை தயார் பண்ணிக்கோ. ஒரு நல்ல தாயா ஆவதற்கு தேவையான எல்லா குணங்களையும் வளர்த்துக்கோ. உன் கணவருக்கும் இந்த வலி தெரியும். ஆனால் ஆண்களுக்கு உங்க மாதிரி வெளியில் காட்டிக்க தெரியாது. அவரும் மனசுக்குள்ள வருத்தப்படுறார். நீ அவரோட சண்டை போடாதே, அவரை குறை சொல்லாதே. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவிக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணும்போது மனசுல எந்த சந்தேகமும் வைக்காதே. நான் கொடுப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற பூர்ண நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணு. சந்தேகம் இருந்தா பிரார்த்தனை பலன் தராது. நம்பிக்கையோட பண்ற பிரார்த்தனைக்கு நான் மறுக்க முடியாது. சில நேரங்களில் நீ நினைப்பாய், எத்தனை நாள் இப்படி காத்திருக்கணும்? உன் பொறுமை தீர்ந்துடுமா? ஆனால் நான் சொல்றேன், பொறுமையுடன் காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன் மிக சிறப்பாக இருக்கும். உன் குழந்தை சாதாரண குழந்தையா இருக்காது. மிக சிறப்பான, அறிவான, பக்தி உள்ள குழந்தையா இருக்கும். அதனாலதான் இந்த காலதாமதம். நீ பண்ற வழிபாட்டுல, உன் பிரார்த்தனையில் ஒரு மாற்றம் கொண்டு வா. நான் குழந்தை தரணும்னு கேட்கிறதோட நில்லாம, அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பக்தி உள்ள குழந்தையா இருக்கணும்னு கேளு. குழந்தையோட உடல் நலம், மனநலம், ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணு. உன் வீட்டில தூய்மையை கடைபிடி. வீட்டை சுத்தமாவை, கோவலிடு, விளக்கு ஏத்து, பூஜை பண்ணு. இந்த தூய்மையான சூழ்நிலை உன் குழந்தையை வரவேற்க தயாராக இருக்கட்டும். உன் உடம்பையும் மனசையும் தூய்மையாவை. நல்ல எண்ணங்கள் நினை, நல்ல பேச்சு பேசு, நல்ல செயல்கள் செய். மத்தவங்களுக்கு உதவி செய். ஏழை எளியவங்களுக்கு உணவு கொடு, உடை கொடு. குழந்தைகளை பார்த்துக்கோ, அவங்களுக்கு பாசம் காட்டு. இப்படி செய்யறப்ப உன் மனசு நிறைவா இருக்கும். அந்த நிறைவான மனசுதான் குழந்தையை வரவேற்க தயாராகும். உன் முன்னோர்களை வணங்கு, அவங்களுக்கு திதி பண்ணு, அவங்க ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணு. முன்னோர்களோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அவங்க உன் குழந்தைக்கு வழிகாட்டுவாங்க. பத்ரி, கைலாசம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, திருஆவினன்குடி, இந்த என் 6 படை வீடுகளுக்கும் வந்து என்னை வணங்கு. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நான் வேற வேற சக்தியோட இருக்கேன். எல்லா ஸ்தலத்திலையும் என்னை தரிசிக்கும் போது உன் பிரார்த்தனை முழுமையாகும். சுக்கிரவாரம் என் விசேஷ நாள். அந்த நாளில் விரதம் இருந்து என்னை வழிபாடு செய். மயில் இறகு, வேல், சேவல் இவையெல்லாம் என் அடையாளங்கள். இவற்றை உன் வீட்டில் வைத்து வணங்கு. கொமுட்டி உப்புமாவு, வெள்ளப்பணியாரம், அப்பம், திருச்செந்தூர் வடை இவைகளை நான் விரும்புவேன். இவற்றை நைவேத்தியம் செய்து பிறகு உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் பிரசாதமாக கொடு. தினமும் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து என் நாமாவளியை ஓதிக்கொண்டே வா. துக்கி மாலை,
கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் இவற்றை சொன்னா நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். உன் உடம்பையும் கவனித்துக்கொள். நல்ல உணவு சாப்பிடு, தக்க நேரத்துல தூங்கு, உடற்பயிற்சி செய். ஆரோக்கியமான தாய்தான் ஆரோக்கியமான குழந்தையை பெற முடியும். மன அழுத்தத்தை விட்டுவிடு, கவலையை விட்டுவிடு, மகிழ்ச்சியுடன் இரு. குழந்தைகள் மீதுள்ள அன்பை மத்த குழந்தைகள் மீது காட்டு. உன் சுற்றத்துல இருக்கிற குழந்தைகளை நேசி, அவங்களுக்கு பரிசுகள் கொடு, அவங்களோட விளையாடு. இப்படி செய்யறப்ப உன் தாய்மை உணர்வு வளரும். கடவுள் உன் இந்த உணர்வை பார்த்து உனக்கு குழந்தை பாக்கியம் தருவார். நான் உன்னிடம் சொல்ல வந்த கடைசி விஷயம் இது. நம்பிக்கையை விடாதே, எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கனவை நிறைவேற்றுவேன். உன் வீட்டில் குழந்தையின் சந்தோஷ சத்தம் கேட்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் கண்ணீரை துடை, புன்னகையை முகத்தில் ஏற்று, நம்பிக்கையை மனதில் வைத்து என்னை நம்பி முன்னேறு. நான் உன் முருகன், உன் துணை, உன் பாதுகாவலன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். வேல் வேல் வேலாயுதன், வேல் வேல் வேலாயுதன். என் செல்லமே, இன்னும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ தினமும் காலையில் எழுந்ததும் என்னை நினைத்து நமஸ்காரம் செய். இரவு தூங்கப் போகும்போதும் என்னை நினைத்து தூங்கு. இப்படி செய்யும்போது உன் மனம் எப்போதும் என்னுடன் இணைந்திருக்கும். உன் எண்ணங்களில் என் உருவம் இருக்கும். உன் மூச்சில் என் நாமம் இருக்கும். பூர்ணிமை நாட்களில் உபவாசம் இருந்து என்னை வழிபடு. அந்த நாட்களில் சந்திரனின் ஒளி மிக பூர்ணமாக இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும் பூர்ணமாக இருக்கும். சந்திர ஒளியை பார்த்து நீ பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஒளி உன் மனதில் பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும். உன் கருப்பை பிரதேசம் ஆரோக்கியமாக இருக்க அந்த ஒளி உதவும். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வணங்கு. அவர்களுக்கு தர்ப்பணம் செய், அன்னதானம் செய். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் வம்சம் வளராது. அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் உன் குழந்தையின் ஆத்மாவை இந்த பூமிக்கு அனுப்ப வழி செய்வார்கள். உன் வீட்டில் துளசி செடி வளர்த்து அதற்கு தினமும் நீர் ஊற்றி விளக்கு ஏற்றி வணங்கு. துளசி தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். துளசி இலையை பிரசாதத்துடன் சேர்த்து உண்ணு. அது உன் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. மாலை நேரங்களில் உன் வீட்டில் தூபம் காட்டு. பூ சாதம் செய், பஜனை பண்ணு. அப்போது உன் வீட்டில் ஒரு தெய்வீக சூழ்நிலை உருவாகும். அந்த புண்ணிய வாசனை, அந்த ஞான சூழ்நிலையில் உன் குழந்தையின் ஆத்மா வந்து சேர விரும்பும். ஆத்மாக்கள் எல்லாம் பரிசுத்தமான தூய்மையான இடங்களை விரும்பும். நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் கணவனும் அருகில் இருந்து சேர்ந்து பிரார்த்தனை செய்யட்டும். கணவன் மனைவி இருவரும் ஒரே மனதுடன் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு மிக அதிக சக்தி இருக்கும். உங்கள் இருவரின் சங்கல்பமும் சேர்ந்து பலமான அலையாக என்னை அடையும். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ வணக்கம் செய். உன் பாட்டன் பாட்டி வழிபட்ட தெய்வங்களை நீயும் வழிபடு. குல தெய்வங்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த நல்ல காரியமும் நடக்காது. அவர்கள் உன் வம்சத்திற்கு வழிகாட்டுபவர்கள், பாதுகாவலர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பெண்ணுக்குரிய தெய்வங்களான லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, பத்மாவதி இவர்களை வணங்கு. அவர்கள் உன் மாதிரியே பெண்கள். அவர்களுக்கு உன் வேதனை புரியும். அவர்கள் உன் பிரார்த்தனையை கேட்டு என்னிடம் பரிந்துரை செய்வார்கள். பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடு. ஏகாதசி விரதம் மிக சக்தி வாய்ந்தது. அந்த விரதத்தின் பலனால் உன் உடலில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும். மன தூய்மை கிடைக்கும். உன் கற்பப்பையும் ஆரோக்கியமாகும். மகா சிவராத்திரி அன்று ராத்திரி முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடு. அவர் என் தந்தை, உன் தாத்தா. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. சிவராத்திரி விரதம் இருக்கும்போது அவர் உன் பிரார்த்தனையை கேட்டு என்னிடம் சொல்வார். நவராத்திரி காலங்களில் அம்மனை வழிபடு. அம்மன் தான் சகல சக்திகளின் மூலம். அவள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அம்மன் உன்மேல் கருணை காட்டினால் உனக்கு தாய்மை என்ற அருமையான பாக்கியம் கிடைக்கும். அம்மனிடம் மிக உணர்ச்சிகரமாக பிரார்த்தனை செய். அவள் ஒரு தாய். தாயின் வேதனையை அவள் நன்றாக அறிவாள். சஷ்டி திதி என் பிறந்த நாள். அந்த நாட்களில் விரதம் இருந்து என்னை வழிபடு. கந்த சஷ்டி காலகட்டத்தில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து என்னை வழிபட்டால் உன் வேண்டுதல் நிறைவேறும். அந்த 6 நாட்களில் உன் மனதை முழுமையாக என்னிடம் ஒப்படை. வைகாசி விசாகம் என் முக்கிய திருநாள். அந்த நாளில் நீ அதிகாலை ஸ்நானம் செய்து புது துணி அணிந்து கொண்டு என்னை வழிபடு. அன்று நான் அனைத்து பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பேன். உன் கை கூப்பி நிற்கும் உருவம் என் கண்களில் தெரியும். உன் பிரார்த்தனை என் காதுகளில் ஒலிக்கும். கார்த்திகை தீபம் அன்று என் வேல் உருவத்தை வழிபடு. அன்று பூர்ணிமை நிலவின் கீழ் 1000 தீபங்களை ஏற்றி என்னை வழிபட்டால் உன் அகத்தில் இருக்கும் இருள் நீங்கும், அறியாமை நீங்கும், ஞான ஒளி பெறுவாய். அந்த ஞான ஒளியில் உன் எதிர்காலம் தெரியும்.
பௌர்ணமி நாட்களில் சுவாமிமலை வந்து என்னை தரிசி. அங்கே நான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்மாவுக்கு உபதேசம் செய்தேன். அந்த ஸ்தலத்தில் உள்ள என் சக்தி மிக அதிகம். அங்கே வந்து என்னை பிரார்த்தித்தால் உன் வேண்டுதல் நிறைவேறும். திருத்தணி வந்து என்னை வழிபடு. அங்கே நான் அவுவையாரை தங்கையாக ஏற்றுக்கொண்டேன். அவள் குழந்தை பாக்கியம் இல்லாதவள். ஆனால் அவளுக்கு அனைத்து குழந்தைகளும் பிள்ளைகள். அவள் போல உனக்கும் மகத்தான தாய்மை உணர்வு கிடைக்கும். திருத்தணியில் என்னை வழிபடும் போது அவ்வுவையாரையும் வணங்கு. பழனி வந்து என்னை தரிசி. அங்கே நான் தண்டபாணியாக ஞான உருவத்தில் இருக்கிறேன். அபிஷேகம் செய். அங்கே கிடைக்கும் பஞ்சாமிர்த பிரசாதத்தை உண்ணு. அந்த பிரசாதத்தில் உள்ள சக்தி உன் உடலில் குழந்தை பிறக்க தேவையான சக்தியை அதிகரிக்கும். திருச்செந்தூர் வந்து கடலில் நின்று என்னை வழிபடு. கடல் நீர் தெளித்துக் கொண்டு பிரார்த்தனை செய். கடலின் சக்தி, அலைகளின் சக்தி உன் உடலில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை கொண்டு வரும். அங்கே நான் சூரசம்ஹாரம் செய்தேன். எல்லா தீய சக்திகளையும் அழித்தேன். உன் குழந்தை பிறக்கும் வழியிலுள்ள தடைகளையும் நான் அழிப்பேன். பத்ரி கைலாசம் வந்து என்னை வழிபடு. அங்கே நான் பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் செய்தேன். அந்த ஞான வல்லமை உனக்கும் கிடைக்கும். உன் உள்ளத்தில் உள்ள அனைத்து சந்தேகங்களும் நீங்கும். நான் கொடுப்பேன் என்ற உறுதியான நம்பிக்கை பிறக்கும். திருஆவினன்குடியில் நான் ஆறுமுகனாக காட்சி கொடுக்கிறேன். அங்கே வந்து என்னை வழிபட்டால் உன் வேண்டுதல் 6 திசைகளிலும் பரவி என்னை அடையும். 6 திசைகளிலும் இருக்கும் எல்லா தெய்வங்களும் உன் பிரார்த்தனையை கேட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். உன் பிரார்த்தனையில் ஒரு வித்தியாசம் கொண்டு வா. நான் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதோடு நின்று விடாதே. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விரிவாக கேளு. அந்த குழந்தை அறிவாளியாக இருக்க வேண்டும். பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். சான்றோர்களை போற்றுபவனாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை மதிப்பவனாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேளு. உன் குழந்தை வளரும் சூழ்நிலையையும் தயார் செய்துவை. நல்ல நூல்களை வாங்கிவை. பக்தி பாடல்களின் இசை தட்டுகளை வாங்கிவை. கோவில்களின் புகைப்படங்களை வாங்கிவை. உன் குழந்தை பிறந்த பிறகு இந்த அனைத்தையும் பார்த்து வளர வேண்டும். அப்போது அந்த குழந்தை இயற்கையாகவே ஆன்மீக சிந்தனை உள்ளவனாக வளருவான். உன் கர்ப்ப காலத்தில் நல்ல விஷயங்களை மட்டுமே பார், கேள், பேசு. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை அனைத்தையும் உணர்கிறது. நீ பார்க்கும் அழகு, நீ கேட்கும் இசை, நீ பேசும் வார்த்தைகள் அனைத்தும் அந்த குழந்தையின் மனதில் பதியும். அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே உன் மனதில் வை. கர்ப்ப காலத்தில் தினமும் விஷ்ணு சஹஸ்ர நாமம் கேட்டுக்கொண்டு இரு. ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இவற்றை படி. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை இந்த புண்ணிய கதைகளை கேட்டு பிறந்த பிறகு அந்த குணங்களுடன் வளரும். பிரம்மா ஞான உபதேசம் பெற்றது போல உன் குழந்தையும் கர்ப்பத்திலேயே ஞான உபதேசம் பெறும். உன் குழந்தை பிறந்த பிறகு அதற்கு என் பெயர்களில் ஒன்றை வை. குமரன், முருகன், சுப்பிரமணியன், ஸ்கந்தன், கார்த்திகேயன், ஷண்முகன், இப்படி என் பெயர்களில் ஏதாவது ஒன்றை வை. பெண் குழந்தையாக இருந்தால் வள்ளி, தெய்வானை, கார்த்தியாயினி, சுப்பிரமணியா, இந்த பெயர்களில் ஒன்றை வை. என் பெயரை சூட்டிய குழந்தை என் பாதுகாப்பில் இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு அதன் சூல் நகத்தை என் கோவிலில் வந்து காட்டு. அப்போது நான் அந்த குழந்தையை என் கைகளில் ஏந்தி ஆசீர்வதிப்பேன். அந்த குழந்தையின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அது வளர்ந்து பெரியவனாக ஆன பிறகும் என் பக்தியில் இருக்கும். உன் குழந்தை வளரும்போது அதற்கு எனக்குரிய பாடல்களை கற்றுக்கொடு. கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், சுப்பிரமணிய பாரதி, கந்தர் அலங்காரம் இவற்றை சொல்லிக் கொடு. அந்த குழந்தை இந்த பாடல்களை பாடும்போது அதன் குரலில் என் சக்தி ஒலிக்கும். அதை கேட்கும் அனைவரும் பக்தி உணர்வு பெறுவார்கள். குழந்தை பிறந்த முதல் வருடத்திலேயே அதை என் 6 படை வீடுகளுக்கும் தரிசனத்துக்கு கொண்டு வா. அங்கெல்லாம் அந்த குழந்தை என் அருகில் இருக்கும். என் சக்தி அந்த குழந்தையின் உடல், மனம், ஆன்மாவில் பதியும். அப்போது அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் என் பாதுகாப்பில் இருக்கும். உன் குழந்தை வளரும் போது அதற்கு இந்த உலகத்தின் அறிவை மட்டும் கொடுக்காதே, ஆன்மீக அறிவையும் கொடுக்க வேண்டும், பக்தியையும் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை நல்ல கல்வி கற்று நல்ல தொழில் செய்து நல்ல குடும்பம் நடத்துவதோடு மட்டும் போதாது. அந்த குழந்தை கடவுளை நம்பி நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நீ இப்போதே ஆயத்தம் செய்து கொண்டிரு. உன் குழந்தை பிறக்கும் நாள் நெருங்குகிறது. நான் அந்த குழந்தையின் ஆன்மாவுக்கு ஆணை பிறப்பித்து விட்டேன். விரைவில் அந்த ஆன்மா உன் கற்பத்தில் வந்து சேரும். அதற்கு ஏற்ற வகையில் உன் உடலையும் மனதையும் தயார்படுத்திக்கொள். என் அருள் உன் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. உன் துயரம் விரைவில் மறையும். உன் ஏக்கம் மகிழ்ச்சியாக மாறும். உன் வெற்றுமடி நிறையும். உன் வீடு குழந்தையின் கலகலப்பு சத்தத்தால் மகிழும். உன் கணவன் தந்தையாவான், நீ தாயாவாய். உங்கள் வாழ்க்கை பூர்ணமாகும். இதையெல்லாம் நான் உன்னிடம் வாக்கு பிரமாணம் செய்கிறேன். என் வேலின் சக்தியால் சபதம் செய்கிறேன். நான் சொன்னது நடக்கும். நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். உன் நம்பிக்கை வீணாகாது.
உன் கண்ணீர் இனிமையான சந்தோஷ கண்ணீராக மாறும். ரோஹிணி நட்சத்திரத்தில் உன் குழந்தை பிறக்கும். அது ஒரு சுப நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகள் மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். உன் குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். இனிமேல் நீ வருத்தப்படாதே, கவலைப்படாதே, நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் கிடைக்கும். உன் பிரார்த்தனை பலனளிக்கும். உன் தவம் பூர்த்தியாகும். உன் வாழ்க்கை ஆனந்தமயமாகும். வேல் முருகன் துணை. வேல் மயில் வேல் வேல் வேலாயுதன். என் செல்லமே, இன்னும் பல விஷயங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ தினமும் மஞ்சள் நீர் குளித்து என்னை வழிபடு. மஞ்சள் என் விரும்பும் நிறம். அது தூய்மையை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும். மஞ்சள் நீரில் குளிக்கும் போது உன் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கும். உன் உடல் தூய்மையாகும். தூய்மையான உடலில்தான் தூய்மையான ஆன்மா வந்து சேரும். வெல்லம், நெய், தேன், பால், தயிர் இந்த 5 அமிர்தங்களையும் கலந்து பஞ்சாமிர்தம் செய்து என்னை அபிஷேகம் செய். அந்த பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக உண்ணு. அதில் உள்ள இனிப்பு உன் வாழ்க்கையிலும் வரும். உன் கசப்பான அனுபவங்கள் அனைத்தும் இனிய அனுபவங்களாக மாறும். உன் வீட்டில் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றி வைத்து அகர்பத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டி என்னை ஆரத்தி எடு. அந்த ஒளியின் ஜோதி உன் இருண்ட வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். அந்த மணம் உன் வீட்டை தெய்வீக வாசனையால் நிரப்பும். அந்த தெய்வீக சூழ்நிலையில் உன் குழந்தையின் ஆன்மா வந்து குடியிருக்க விரும்பும். பெரிய வாரம் வரும்போது அந்த 7 நாட்களும் விரதம் இருந்து என்னை வழிபடு. ஒவ்வொரு நாளும் என் வேறு வேறு ரூபங்களை தியானம் செய். முதல் நாள் கார்த்திகேயனாக, 2ஆம் நாள் சுப்பிரமணியனாக, 3ஆம் நாள் ஸ்கந்தனாக, 4ஆம் நாள் குமரனாக, 5ஆம் நாள் ஷண்முகனாக, 6ஆம் நாள் பாலசுப்பிரமணியனாக, 7ஆம் நாள் வேலாயுதனாக தியானம் செய். இந்த 7 நாட்களின் விரதத்தால் உன் வேண்டுதல் 7 மடங்கு வேகமாக நிறைவேறும். அஷ்டமி திதியில் விரதம் இருந்து என்னை வழிபடு. அஷ்டமி என் சக்தி அதிகமாக இருக்கும் நாள். அந்த நாளில் நான் எல்லா பக்தர்களுக்கும் விசேஷ ஆசீர்வாதம் கொடுப்பேன். உன் பிரார்த்தனையும் அந்த நாளில் மிக வேகமாக என்னை அடையும். அஷ்டமி விரதத்தின் பலன் மிக விரைவில் கிடைக்கும். மாசி மாதத்தில் சிவராத்திரி வரும். அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடு. அவர் என் தந்தை. நான் அவருடைய அருமை மகன். அவருடைய ஆணை இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. சிவராத்திரி அன்று அவரை வழிபட்டால் அவர் உன் பிரார்த்தனையை கேட்டு என்னிடம் ஆணையிடுவார். என் தந்தையின் ஆணையை நான் மீற முடியாது. பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் வரும். அன்று என் கல்யாணம் நடந்தது. வள்ளியை நான் கல்யாணம் செய்து கொண்ட நாள். அந்த நாளில் என் கல்யாண கோலத்தை தரிசித்தால் உன் குடும்ப வாழ்க்கையும் சிறக்கும். என் திருமணத்தின் சந்தோஷம் உன் வீட்டிலும் குழந்தையின் வருகையால் வரும். உன் பிரார்த்தனையின் விதம் மிக முக்கியம். நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் மனம் முழுவதையும் என்னிடம் ஒப்படை. உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு உணர்வையும் என்னிடம் சொல். உன் வேதனையை மறைக்காதே. உன் கண்ணீரை மறைக்காதே. என்னிடம் குழந்தை போல அழு. என்னிடம் உன் மனதை அலறவிடு. நீ பிரார்த்தனை செய்யும் போது என் குழந்தை பருவ கோலத்தை நினைத்துக்கொள். நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்த காலத்தை நினைத்துக்கொள். அப்போது நான் எப்படி அம்மா பார்வதியின் மடியில் விளையாடினேனோ அதே போல உன் குழந்தையும் உன் மடியில் விளையாடும் என்று கற்பனை செய். இந்த நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருக்கும்போது அந்த எண்ணங்களே நினைப்பு வசத்தால் நிஜமாகும். உன் கனவுகளிலும் என்னை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். நான் உன் கனவில் வந்து உன்னுடன் பேசுவேன். உன் கனவில் நான் குழந்தையாக வந்து உன் மடியில் விளையாடுவேன். அந்த கனவுகள் உன் எதிர்காலத்தின் முன்னோட்டம். உன் கனவில் நான் குழந்தையாக வருவதே உன் குழந்தை வரும் அறிகுறி. உன் மனதில் எந்த சந்தேகமும் வைக்காதே. நான் உனக்கு குழந்தை கொடுப்பேனா இல்லையா என்று கூட சந்தேகப்படாதே. நான் கொடுப்பேன் என்ற பூர்ண நம்பிக்கையுடன் இரு. சந்தேகம் வந்தால் உடனே அதை விரட்டி அடித்துவிடு. நம்பிக்கையே உன் ஆயுதமாக இருக்கட்டும். நம்பிக்கையே உன் பலமாக இருக்கட்டும். மற்றவர்களின் அறிவுரைகளை எல்லாம் கேட்டு குழப்பிக் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வேறு வேறு விஷயங்களை சொல்வார்கள். இந்த கோவிலுக்கு போ, அந்த விரதம் இரு, இந்த மந்திரம் ஜபி என்று பல பேர் பல விஷயங்களை சொல்வார்கள். அதையெல்லாம் கேட்டு குழப்பிக் கொள்ளாதே. என்னை மட்டும் நம்பு. என்னிடம் மட்டும் பிரார்த்தனை செய். நான் ஒருவனே போதும் உனக்கு. உன் உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள். மருத்துவரிடம் போய் முறையான பரிசோதனைகள் செய்து கொள். உன் உடலில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்து கொள். ஆனால் மருத்துவம் மட்டுமே நம்பாதே. மருத்துவத்துடன் சேர்த்து என் அருளையும் நம்பு.
இரண்டும் சேர்ந்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும். உன் கணவருடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள். அவரும் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ளட்டும். அவருடைய உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் இருவருடைய உடல் ஆரோக்கியமும் சரியாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். நீங்கள் இருவரும் என்னை நம்பிக்கொண்டே மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உன் வீட்டில் எப்போதும் நல்ல வாசனை இருக்கட்டும். ரோஜா வாசனை, மல்லிகை வாசனை, சந்தன வாசனை, சாம்பிராணி வாசனை, இப்படி நல்ல வாசனை எப்போதும் இருக்கட்டும். நல்ல வாசனை உள்ள இடங்களை தெய்வங்கள் விரும்பும். உன் குழந்தையின் ஆன்மாவும் நல்ல வாசனை உள்ள வீட்டில் வந்து தங்க விரும்பும். உன் வீட்டில் எப்போதும் நல்ல இசை ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். பக்தி பாடல்கள், கிளாசிக்கல் இசை, வேத மந்திரங்கள், இப்படி நல்ல இசை கேட்டுக்கொண்டே இரு. நல்ல இசை உன் மனதை சாந்தப்படுத்தும். மன அமைதி கிடைக்கும். மன அமைதி இருந்தால்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான உடலில்தான் குழந்தை வந்து சேரும். உன் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நல்லபடியாக உபசரி. அன்ன தானம் செய், வஸ்திர தானம் செய், கோதானம் செய். தானம் செய்வதால் உன் பாபங்கள் நீங்கும், புண்ணியம் சேரும். புண்ணிய கர்மா உள்ளவளுக்கு தான் நல்ல குழந்தை கிடைக்கும். உன் கர்மாவை சுத்தம் செய்து கொள். தானம் செய்வதால் ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதவி செய். அவர்களுக்கு உணவு கொடு, உடை கொடு, படிப்பு கொடு. நீ மற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யும் போது உன் குழந்தையும் யாராவது உதவி செய்வார்கள். நீ மற்ற குழந்தைகளுக்கு நினை காட்டும் போது உன் குழந்தையும் எல்லாரின் அன்பை பெறும். நீ மற்ற குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் போது உன் குழந்தையும் எல்லாரின் ஆசீர்வாதத்தை பெறும். உன் மாமியார், மாமனார், தாய், தந்தை, பெரியவர்கள் இவர்களையெல்லாம் மதித்து நட. அவர்களின் ஆசீர்வாதம் பெறு. பெரியவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த நல்ல காரியமும் நடக்காது. அவர்கள் உன்னை மனநிறைவுடன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் சக்தியால் உன் எல்லா தடைகளும் நீங்கும். என் வேலை உன் வீட்டில் வைத்து வழிபடு. என் வேல் சக்தியின் சின்னம். அதில் என் முழு சக்தியும் இருக்கு. வேலை வழிபடும் போது என் சக்தி உன் வீட்டில் நிரம்பும். அந்த சக்தி உன் குழந்தை வர எல்லா தடைகளையும் நீக்கும். வேலின் முனை கூர்மையானது. அது எல்லா தீய சக்திகளையும் அழிக்கும். என் மயிலை வழிபடு. மயில் என் வாகனம். மயில் என் அழகின் சின்னம். மயில் இறகுகளை வீட்டில் வைத்து வழிபடு. மயில் இறகுகளில் உள்ள அழகு உன் குழந்தைக்கும் கிடைக்கும். உன் குழந்தை மிக அழகாக இருக்கும். மயில் போல அழகாக இருக்கும். என் சேவலை வழிபடு. சேவல் என் இன்னொரு வாகனம். சேவல் காலையில் எழுப்புவது போல உன் வாழ்க்கையிலும் புது விடியல் வரும். சேவலின் குரல் எப்படி எல்லாரையும் எழுப்புகிறதோ அதுபோல உன் குழந்தையின் குரலும் உன் வீட்டில் எல்லாரையும் மகிழ்ச்சியால் எழுப்பும். உன் தாழ்மையை வளர்த்துக்கொள். நீ பெரியவளாக நினைத்துக் கொள்ளாதே. எல்லாம் கடவுளின் அருள். கடவுளுக்கு முன்னால் நாம் எல்லாரும் சிறு குழந்தைகள்தான். கடவுளிடம் குழந்தை போல் பிரார்த்தனை செய். தாழ்மையுடன் பிரார்த்தனை செய்பவர்களின் பிரார்த்தனையை கடவுள் வேகமாக கேட்பார். உன் சேவை மனப்பான்மையை வளர்த்துக்கொள். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் மனம் வேண்டும். ஏழைகளுக்கு சேவை செய். நோயாளிகளுக்கு சேவை செய். வயதானவர்களுக்கு சேவை செய். சேவை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. அந்த மகிழ்ச்சியே உன் வாழ்க்கையில் குழந்தையின் மகிழ்ச்சியாக வரும். உன் பக்தியை தினம் தினம் வளர்த்து கொண்டே போ. பக்தி என்பது ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. அது படிப்படியாக வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னை அதிகமாக நேசி, அதிகமாக நம்பு, அதிகமாக வழிபடு. உன் பக்தி அதிகமாக ஆக ஆக என் அருளும் அதிகமாக உனக்கு கிடைக்கும். என் 6 படை வீடுகளின் படங்களை உன் வீட்டில் வைத்து தினமும் வணங்கு. ஒவ்வொரு படை வீட்டிலும் நான் வேறு வேறு சக்தியுடன் இருக்கிறேன். எல்லா படை வீடுகளின் சக்தியும் உன் வீட்டில் இருக்கும்போது உன் வீடு ஒரு சிறிய கைலாசமாக மாறும். அந்த புண்ணிய வாசனையில் உன் குழந்தை வந்து சேரும். என் கவசங்களை தினமும் ஓது. கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய கவசம், ஸ்கந்த கவசம், இவற்றை தினமும் சொல். கவசம் என்பது பாதுகாப்பு. இந்த கவசங்கள் உன்னை எல்லா தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாக்கும். உன் குழந்தையையும் பாதுகாக்கும். கவசத்தின் சக்தியால் எந்த தடையும் உன்னை தொட முடியாது. என் அஷ்டோத்திர சதநாமங்களை தினமும் ஜெபி. 108 திருநாமங்கள் இருக்கு எனக்கு. ஒவ்வொரு நாமத்திலும் என் வேறு வேறு சக்திகள் இருக்கு. எல்லா நாமங்களையும் ஜெபிக்கும் போது என் எல்லா சக்திகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அந்த சக்தி வட்டத்தில் நீ பாதுகாப்பாக இருப்பாய். என் சஹஸ்ர நாமங்களை வாரத்தில் ஒரு முறையாவது ஜெபி. 1000 திருநாமங்கள். இதை ஜெபிக்க நேரம் அதிகமாகும். ஆனால் அந்த நேரம் வீணாகாது. ஒவ்வொரு நாமத்தின் ஜபத்திலும் உன் மனம் என்னுடன் இணையும். 1000 முறை என் நாமத்தை சொல்லும் போது நான் 1000 முறை உன் பிரார்த்தனையை கேட்கிறேன்.
என் மந்திரங்களை குருவிடம் கற்றுக்கொண்டு ஜெபி. ஷடக்ஷர மந்திரம், துவாதசாட்சர மந்திரம் இவற்றை குருமுகமாக கற்றுக்கொண்டு ஜெபி. மந்திர ஜபம் மிக சக்தி வாய்ந்தது. ஆனால் அது குருவிடமிருந்து பெற வேண்டும். குரு இல்லாமல் மந்திர ஜபம் செய்தால் முழு பலன் கிடைக்காது. என் ருத்ராட்சத்தை தரித்துக் கொண்டிரு. ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர். அது மிக புனிதமானது. ருத்ராட்சம் தரித்துக் கொண்டு என்னை வழிபடும் போது என் அருள் அதிகமாக கிடைக்கும். ருத்ராட்சத்தின் சக்தியால் உன் மனம் அமைதியாக இருக்கும். என் படங்களை வீட்டின் எல்லா அறைகளிலும் வை. படுக்கை அறையில், சமையல் அறையில், வரவேற்பு அறையில், எல்லா இடத்திலும் என் படம் இருக்கட்டும். எங்கே நீ இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற உணர்வு வரும். அந்த உணர்வே உனக்கு மனபலம் கொடுக்கும். என் நைவேத்தியங்களை சாப்பிட்ட பிறகுதான் மற்ற உணவுகளை சாப்பிடு. தினமும் எனக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய். பழம், இனிப்பு, உப்புமா, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் முதலில் எனக்கு படைத்த பிறகுதான் சாப்பிடு. பிரசாதம் சாப்பிடுவதால் உன் உடலில் தெய்வீக சக்தி வரும். உன் கணவனும் என்னை வழிபட வேண்டும். அவரை கட்டாயப்படுத்தாதே. ஆனால் மெதுவாக அவருக்கு பக்தி வர செய். அவரும் உன்னுடன் சேர்ந்து என்னை வழிபட்டால் உங்கள் வேண்டுதல் வேகமாக நிறைவேறும். கணவன் மனைவி இருவரும் ஒரே மனதுடன் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு அதிக சக்தி இருக்கும். விரைவில் உன் மடியில் ஒரு சின்ன குழந்தை விளையாடும். அந்த குழந்தை உன்னை அம்மா என்று கூப்பிடும். அந்த கூப்பிடுதலே உன் வாழ்க்கையின் இனிமையான இசையாக இருக்கும். அந்த குழந்தையின் சிரிப்பு உன் வீட்டை ஆனந்தமயமாக்கும். அந்த குழந்தையின் அழுகை கூட உனக்கு இனிமையாக இருக்கும். நான் உன் முருகன். நான் உன் பாதுகாவலன். நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றுபவன். என் வேல் சக்தியால், என் மயிலின் அழகால், என் சேவலின் வீரத்தால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். உன் குழந்தை விரைவில் வரும். அது உறுதி. வேல் வேல் வேலாயுதன், ஆள் வேல் வேலாயுதன்.